நறுமலர் தீபம் வலையொலி ஆசிரியர் சொந்தங்களே, சமீப காலமாக தேர்வு தேதி தள்ளி போகுமா என்று ஆசிரியர் சொந்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தேர்வு தேதி தள்ளி போனால் நல்லது தான். ஆனால் அதைவிட நல்லது எது என்றால் அந்த தேதிக்குள்ளாக தேர்வு நடப்பது தான் சரியானது. எனவே தேர்வு தேதி தள்ளி போகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்காதீர்கள். படிக்கிற நேரத்தை குறைக்காதீர்கள். ஏனென்று சொன்னால், கடந்த 2021 தேர்வு உங்களுக்கு தெரிந்திருக்கும். நிறைய முறை தேர்வு தள்ளி வைக்கப்பட்டு ஒரு நாள் திடீரென தேர்வு வந்தபோது என்ன செய்வதென்றே தெரியாமல், இன்னும் 5 நாள் கிடைத்திருந்தா பரவாயில்ல, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இவங்க சொல்லியிருந்தா பரவாயில்ல அப்படின்னு பல பேரும் புலம்புவதை பார்க்க முடிஞ்சது. அதனால் இந்த மாதிரியான எந்த எதிர்பார்ப்பையும் தயவு செய்து வைக்காதீங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வருகின்ற 12ஆம் தேதி நமக்கு தேர்வு. அதற்கு நாம் எவ்வளவு தயாராகி இருக்கிறோம், இன்னும் எவ்வளவு தயாராக வேண்டி இருக்கிறது, இதை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை வழக்குகள் வேண்டுமானாலும் வந்துட்டு போகுது. இப்போ கூட ஒரு வழக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நமக்கு தேவையில்லாதது. வழக்குகள் வந்துட்டு போகுது, அது அவ்வப்போது வரும். நம்ம ஏற்கனவே பல நண்பர்கள்கிட்ட நான் பேசின மாதிரி, இது எல்லாமே ஒரு தகவல் தொடர்பு உலகம். சமகாலகட்டத்தில் இதில் நீங்களும் ஒரு வகையான வக்கீல் தான், நானும் ஒரு வகையான வக்கீல் தான், நீங்களும் மருத்துவர் தான், நானும் மருத்துவர் தான். இப்போ எல்லாரும் எல்லாமே அப்படின்ற மாதிரின்னு ஒரு சூழல் இருக்குது. அதனால் கண்டிப்பாக கேஸ் வரும். அந்த கேஸ் நிற்காமல் போகும். அதை பற்றி நமக்கு தேவையில்லை. வெற்றியாளர்கள் எப்போவுமே இதை பற்றியெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய இலக்கு நோக்கி போயிட்டே இருப்பாங்க. நமக்கு 12ஆம் தேதி தேர்வு வரப்போகிறது. சரி, ஒரு 10 நாள் தள்ளி போதா பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் ஒரு முறை ரிவிஷன் பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, இதற்காக நேரம் ஒதுக்கி கால் பண்ணி, சார் எத்தனை நாள் தள்ளி போகும், சில பேர் ஜோசியமெல்லாம் சொல்கிறாங்க. சார் ஒரு மாதம் தள்ளி போகுமா, நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஜோசியமெல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் தேவையில்லாதது. சரிங்களா? தயவு செய்து என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னாக்கா, வருகின்ற 12ஆம் தேதி தேர்வு. நான் இதுவரை இத்தனை யூனிட் படிச்சிருக்கேன், இன்னும் படிக்க வேண்டிய யூனிட் இவ்வளோ இருக்குது. என்னுடைய இலக்கு நோக்கி நான் நகர்வதற்கான கால அவகாசம், ஒரு நாளைக்கு நான் இத்தனை மணி நேரம் படிக்கிறேன், இத்தனை சென்டரில் நான் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறேன், இத்தனை இடத்துல நான் மெட்டீரியல் வாங்கியிருக்கேன், இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 35 மார்க் வாங்கிட்டேன், இன்னும் ஒரு 45 to 50 மார்க் அநேகமாக வரக்கூடிய யூனிட் டெஸ்ட்டில் நான் கண்டிப்பாக அடையணும். அந்த இடத்துக்கு நான் போகிறதுக்கு இன்னும் என்னென்ன தேவையோ அதை பற்றி மட்டும் யோசியுங்கள். அந்த தேர்வு தேதி வழக்கு இது பற்றியெல்லாம் யாரும் யோசிக்காதீங்க. தயவு செஞ்சு யோசிக்காமல் இலக்கு நோக்கி மட்டும் நகருங்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். எனவே இந்த வரக்கூடிய 12ஆம் தேதி தான் நமக்கு முக்கியமான நாள் என்பதை மனதிலே கொண்டு இந்த தேர்வுக்காக உழைக்க தொடங்குங்கள். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.